கடினமான காலங்கள், உங்கள் வாழ்வின் மோசமான தருணங்களை பார்த்த பின்னரும் உங்கள் அருகிலேயே இருக்க முடிவு செய்யும் ஒருவரை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்றால் அவர்களை இழக்காமல் உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் வாழ்க்கையில் எல்லாரும் எளிதில் நம்மை புரிந்து கொள்வதில்லை. குறிப்பாக நாம் தாழ்வுகளை மற்றும் போராட்டங்களை சந்திக்கும் போது நம்முடைய கடினமான காலங்களில் யாராவது நம்முடன் இருப்பது தன்னார்வமான செயல். இதுதான் உண்மையான உறவின் அடையாளம். உங்களை உங்களின் மிக மோசமான தரங்களில் புரிந்து கொண்டு உங்களை இன்னும் ஒரு நல்ல மனிதராக மாற்ற உதவுபவர்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நண்பர்கள். சில சமயங்களில் நாம் நம் சொந்த தவறுகளாலும் மன அழுத்தங்களாலும் அவர்களிடமிருந்து நம்மை நாமே விலக்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் கூட நம்மை உதறிவிடாமல் நம் அருகில் நிலைத்திருப்பவர்கள், அவர்கள் நம் நெஞ்சங்களுக்கு உண்மையான சொந்தமானவர்கள். நாம் வெற்றி அடையும் பொழுதெல்லாம் நம்மை வாழ்த்த பலர் இருப்பார்கள். ஆனால் நாம் தோல்வி அடையும் போது நம்முடன் இருந்து நமக்கு ஆறுதல் அளிப்பவர்கள் வெகு சிலரே. அந்த சிலரே நம் உண்மையான உறவுகள். இன்றைய யுகத்தில் உறவுகள் நெருக்கமாக இருப்பது மிகவும் கடினம். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் உங்கள் ஆசுவாசமாக இருந்து உங்கள் மனமெல்லாம் நிம்மதியை பரவச் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நன்றி கூறுங்கள். நீங்கள் மன அழுத்தம் அடையும் நேரங்களில் கூட உங்களை தழுவிக் கொண்டிருக்கும் மனிதர்களை மதியுங்கள். ஏனெனில் அவர்கள்தான் உங்களை உங்கள் மிகச்சிறந்த தரங்களில் அனுபவிக்க தகுதியானவர்கள். அன்பு நிச்சயமாக விலையற்றது. ஆனால் அதை ஒரு சிலர் மட்டுமே உண்மையாக அர்த்தமுள்ளதாக்குகிறார்கள். அந்த அரிதானவர்களை வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி தெரிவிக்க மறக்காதீர்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் அன்பை அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள். இருட்டினில் துணையாகி தாங்கும் உயிர்கள், இருளை போக்கும் ஒளி போன்றவர்கள். நன்றி.